காணும் பொங்கலை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இதன்படி நேற்று முன்தினம் மதுரை அவனியாபுரத்திலும் நேற்று பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை துவங்கியது. போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இன்றைய போட்டியில் 1200 காளைகளும் 700 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர். இன்று மாலை 5 மணி வரை போட்டி நடைபெற உள்ளது. போட்டியில் அதிக காளைகளை அடக்கும் வீரரும் வெற்றி பெறும் காளையின் உரிமையாளருக்கும் தலா ஒரு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மூர்த்தி முன்னிலையில் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஜல்லிக்கட்டு போட்டியில் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பங்கேற்போம் என மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் உதயநிதி அவர்கள் அறிவுமலை கருப்புசாமி கோயில் காலவரையில் அடுத்ததாக குறிச்சிப்பட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரே குடி